இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேரு ராஜாவின் நாட்களில் நடந்த உண்மை சம்பவம் இது. எதுனாக்கா இந்த 127 நாடுகள்ல யூதர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த யூதர்களை அழிச்சிடணும், இல்லாத மாதிரி பண்ணி எல்லாரையும் கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஆமான் திட்டம் போடுறான். இந்த திட்டமானது எஸ்தர் ராஜாத்தியால முறியடிக்கப்படுது. அந்த திட்டமெல்லாம் அழிக்கப்படுது. யூதர்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. அப்படி யூதர்கள் அந்த மரண கண்ணிலிருந்து அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த நாள் தான் பூரிம். பூரிம் என்ற பண்டிகையை யூதர்கள் கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகை நாள் அன்னைக்கு தான் யூதர்கள் ஆதார் மாதம் 15ஆம் தேதி தான் அவங்க அந்த பூரிம் பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த பூரிம் பண்டிகை கொண்டாடின அந்த நாள் அன்னைக்கு தான் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பூரிம் நாள், யூதர்களுக்கு பூரிம் நாள். அந்த பூரிம் நாள்ல தான் ஈரான் நாட்டை சேர்ந்த ஆயுதுல்லா காமினியும் அவரோடு சேர்ந்த 40 பேரும் யூத ராணுவ பெண்களால குண்டு போட்டு அழிக்கப்பட்டது. பூரிம் பண்டிகை அன்னைக்கு தான் ஆயுதுல்லா காமினி இறந்து போன நாள். சோ இது எல்லாமே ஆண்டவருடைய பிளான். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. அவங்க கடவுளால தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவங்கள அழிச்சிடணும், வரைபடத்தை எடுத்துடணும் அப்படின்னு நடக்குமா? அதெல்லாம் நடக்காதுங்க. ஸோ எந்த குழியை நம்ம தோன்றோமோ அடுத்த குழியில தள்ளணும்னு சொல்லிட்டு தோன்றவன் தான் அந்த குழியில விழுந்துருவான். ஸோ ஆமான் போட்ட திட்டமானது காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. அவன் தான் அழிக்கப்பட்டான். அவன் தான் தூக்கு மேடையில ஏற்றி ஆமான கொலை செஞ்சாங்க. ஸோ இந்த விஷயத்த எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க. பூரிம் பண்டிகை அன்னைக்கு தான் எஸ்தர் ராஜாத்தி காலத்துல அந்த பூரிம் பண்டிகை நாள் அன்று தான் யூத ராணுவ பெண்களால